இவன் பண்றதெல்லாம் சரியே இல்ல. இவன் எல்லாம் ஏன் பேச்சு கேட்டுக்கிட்டு அம்மா என்னை சுத்தி வந்துட்டு இருந்தான். ஆனா இப்ப பொண்டாடி பேச்சு கேட்டுட்டு ஃபுல்லா பொண்டாடி தாசனாவே மாறிட்டான். வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு பூரி மசாலா நான் சமைச்சு போடணுமா? இந்த வீட்டு வேலைக்காரியா தானே, மாமியார் தானே, மாமியார் என்ன நடத்துறாளாக்கும். அவ அம்மா வேற கூட்டிட்டு வந்துட்டு ஆத்தாலும் பகலும் என்னமா நடிக்கிறாளுங்க. இதெல்லாம் எங்க போய் சொல்றதுன்னு தெரியல. என்ன சொல்றது, எல்லாம் நம்ம தலையில விடுதுங்க. நம்ம தான் சமைச்சு போடணும் போல இருக்கு. ஏன்னா இந்த வீட்டோட நம்மளே கிளப்பி விட்டுருவாங்க. 2 நாள் சமைச்சு போடலாம். அதுக்கப்புறமும் ஓவரா ஏதாவது பண்ணாங்கன்னா என்ன நடக்குதோ அதுக்கப்புறம் என்னன்னு பாத்துக்கலாம். அப்படி நோய் வீணா அழகுலாம் நிப்பாட்டுமா. என்ன தப்பு பண்ணிட்டு அப்படி அழுதுட்டே இருக்க நீ? அது இல்லடி, உன் மாமியார் எப்படிலாம் பேசுறாங்க. என்னமோ பேசிட்டு போதே, நீயே கண்ணி தட்டி வடிச்சிட்டு இருக்க. நீ ஏன் வீட்டுக்கு வந்திருக்க? என் புருஷன் வீட்டுக்கு அவங்க அம்மா எல்லாம் வரக்கூடாதா? 4 நாளைக்கு தங்க கூடாதா? அதுக்கு இல்ல, மாமியார் இப்படி சொல்லியிருக்கவே கூடாது. ஒரேடியா இங்கே இருக்கிறோன்ட்டு. அதான் இவ்வளவு ஆட்ட ஆடுது மாமியாரும். சொல்ல வரத கேளுமா. என்ன சொல்ல போற? எதுவும் அழுவாத. நான் இருக்கேன் உனக்கு. அப்படிதானே நான் அம்மா சொல்றேன். மக நீ இருக்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா உங்க அப்பாவாகட்டும், உங்க அண்ணன் தம்பியாகட்டும், அதாவது எங்க போயிருக்கோம் ஏது போயிருக்கோம் ஒரு ஃபோன் பண்ணாங்களாக்கும், இல்ல எட்டியாவது வந்து பார்த்தாங்களா? ஆமா, நம்ம இங்கதான் வந்திருப்போம். உங்களுக்கு தெரியுமாக்கா? உங்க அப்பா எனக்கு தெரியாதா வீட்டை விட்டா எங்க போவோன்ட்டு? இப்ப என்ன உனக்கு? கிட்டையும் அண்ணன் தம்பி கிட்டே ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லுமா, அவ்வளவுதானே. இப்பவே ஃபோன் பண்ணி வர சொல்றீரு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் என்னை தேடி வந்துட்டு என்ன கனகா எப்படி இருக்குன்னு பாத்துட்டு போறாங்களாக்கும். அண்டி நீ வேற என்னை நம்பி வந்துட்ட, அதுவும் என் வீட்டுக்கு வந்துட்ட. மாமியார் ஆயத்துல என்னமோ சொல்லிட்டு போகுது. ஆனா என் புருஷன் இருக்காரு. இன்னைக்கு நான் சொன்னது எல்லாத்துக்கும் உன் மாப்பிள்ள அமைதியா தானே போனாரு, இல்ல ஏத்தி ஏதாவது பேசினாரா? சரின்னு தானே போனாரு. என்னம்மா, எனக்கு என் புருஷ சப்போர்ட் இருக்கு. நீ வருத்தப்படாம இங்கேயே இரு, சரியா? சரி. விட்டுட்டு அடுத்தவங்களுக்காக கண்ணீர் தண்ணீர் வடிக்கிற வேலையெல்லாம் வேண்டவே வேண்டாம். உனக்கும் நல்லதில்ல, உடம்புக்கும் நல்லதில்ல. ஆமா, உடம்ப நீ தான் பாத்துக்கணும். அதே மாதிரிதான் நானும். என் வீட்டுக்கு வந்திருக்க, நல்லா சாப்பிட்டு நல்லா தெம்பாருமா. மாமியார் என்ன சொல்லியிருக்கேன்? பூரி மசாலா செய்ய சொல்லியிருக்கேன். நல்லா வயிறு முட்டுக்கு நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்குமா. உனக்கு ஒரு வேலை இல்ல, எல்லா வேலையும் செய்யறது. அப்புறம் யாரு செய்யறது? நீ தான் செய்யணும். ஆச்சுக்கு பூச்சிக்கே வேலை எல்லாமே செய்யறதுதான் என் மாமியார் இருக்கேன். நான் எதுக்கு செய்யறீங்க? ஆனா உன் வீட்டுல ஒரு வேலையும் செஞ்சது கிடையாது. நீயும் உன் மருமோல தான் வேலையை பிரிச்சு செய்வீங்க. நான் ரூம்ல பராக்க தூங்கிட்டு இருப்பேன். ஆக அம்மா நான் எல்லாமே அங்க செய்வேன். இது ஓ வீடு, நீ தான் இழுத்து போட்டு எல்லாமே செய்யணும். இழுத்து போட்டு எல்லாம் செய்யறதுக்கு நானே 4 கையா வச்சிருக்கேன். நல்லா செய்யக்கூடிய வேலையை மட்டும் தான் நானும் செய்வேன். அதான் என் மாமியார் சூளக்கல்ல மாதிரி நல்லா தானே இருக்கு. சிக்கன் இடுப்பு ஆடிக்கிட்டு நல்லா தானே வேலை செய்யுது. நம்ம 2 பேரும் எதுவும் செய்ய வேணாம். வாய்க்கு போறது என்ன பிடிச்சிருக்கோ அதை என் மாமியார சொல்லிட்டு வச்சுக்கோவே, அது டக்குன்னு செஞ்சுட்டு வந்து கொடுத்துரும். என்னம்மா, உங்க மாமியார் செஞ்சுட்டு வந்து கொடுத்தாலும் அப்படி குடிக்கலன்னா நான் சும்மா விட்டுருவேனாக்கும். வீட்டோட நானும் அதை துரத்தி விட்டுற மாட்டேன். ஏமா எதுக்கத்தாலும் பயந்துட்டு இருக்க நீ? மாமியார் தான் இங்க எல்லா வேலையும் செஞ்சாகணும், சரியா? அப்படியே பெட்ல படுத்து அப்படியே டிவியும் பார்க்கலாம், அப்படியே சாப்பாடும் நம்ம கைக்கு வந்துடும். என்னம்மா நான் சொல்றது? எல்லாம் கரெக்டா தான் பேசிட்டு இருக்கேன். உன் மாமியார் வந்துருச்சுடி. ஆமா போமா, சும்மா மாமியார் பயமுறுத்திட்டு இருக்க. உன் பின்னாடி தான் நிக்கிறாங்க அவங்க. என்னம்மா சொல்ற? வாங்கக்கா, நீங்க எப்போ வந்தீங்க? நல்லா கேள்வி கேட்கறடி. இதே வீட்டுல இருந்துட்டு எப்போ வந்தேன்னு கேக்குறேன். நீங்க அதுக்கு இல்ல, ரூமுக்கு எப்போ வந்தீங்கன்னு கேட்டேன். பத்தி ஆத்தாள் மகளை குறை பேசிட்டு இருந்தீங்களே, அப்பவே வந்துட்டேன். சம்பந்தியம்மா சும்மா நிறுத்துங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஆத்தாள் மகளும் சேர்ந்துட்டு எனக்கு வேலை வைக்கிறீங்க. இது வரைக்கும் என் பக்கம் என் பிள்ளை திசை திருப்பி விடுறீங்க. இது வரைக்கும் அம்மா என் பேச்சு எடுந்தான். இப்ப பொண்டாட்டி வரவும் பேச்சு முழுசா கேட்க ஆரம்பிச்சிட்டா. நம்ம 1000 இருந்தாலும் அவங்க 2 பேரும் புருஷ முன்னாட்டில, ஆமா புருஷ முன்னாட்டியா இருந்தாலும் சேர்ந்து வாழணும்ல. இந்த வாழ்வு நானும் வந்திருக்கேன். அப்படியே உங்களையும் நல்லா பாத்துக்கணும், என் புருஷனையும் நல்லபடியா பாத்துக்கணும். என் கையால சமைச்சு போனதான் நானும் ஆசைப்படுறேன். கிழிக்கிறேன் உன் கையால சமைச்சு போறதுக்கு. உன் கையால உன் புருஷனுக்கு சமைச்சு போனதா நீ தான் சமைக்கணும். அதை விட்டு என்ன சமைக்க சொன்னா? நீங்க சொல்றது எல்லாம் புரியுது, இல்லன்னு சொல்லல. இத்தனை நாள் வரைக்கும் பையன் ஆசைப்படதை நீங்க தான் சமைச்சு கொடுத்துருக்கீங்க. அதான் நீ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் இன்னமும் நானே செஞ்சுட்டு இருக்கோமா எல்லா வேலையும். சமையல் நல்லா கத்துக்கிற வரைக்கும் நீங்க உங்க பிள்ளைக்கு நல்லா சமைச்சு போடுங்க. யார் வேணான்னு சொல்றது? சமைக்கிறத சமைக்கலாம், ஆனா மேம்போக்கு வேலை யார் பண்றது? அது நீங்க தான் செய்யணும். இது என்னடி கூத்தா இருக்கு? பிள்ளைக்கு பிடிச்சத நானே சமைச்சு போடணுமா? அது வரைக்கும் நீங்க உட்காந்துட்டு தாலும் பொண்ணு சேர்ந்து டிவியை பார்த்துட்டு இருப்பீங்களாக்கும். ஒண்ணு வேணாம், அதை வீட்டுக்கு நிமே நீ வந்துட்டீல, புருஷனுக்கு நீயே சமைச்சு போடு. அவரே கட்டின புருஷன் தான், இல்லன்னு சொல்லல. அதுக்கு முன்னாடி அவர் உங்க புள்ள, அது உங்க ஆசை மகன். இப்படி சொல்லி மனசு கலகலமா ஆக்கிடுங்க. ஆசை மகன் சொல்லியே எல்லா வேலையும் பங்கு நான் பார்க்க வேண்டியதா இருக்கு. வேற யார்த்த பாக்குறது? நீங்க தான் பாக்கணும். அதுக்கப்புறம் தான் நான் இருக்கேன். உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீங்க தான் உங்க பிள்ளைக்கு எல்லாம் பார்த்தாகணும். அப்படி பேச வந்துட்டேன், நான் தான் என் பிள்ளைக்கு செய்யணும்ட்டு. இப்ப என்னதான் சொல்ல வரீங்க? காலைல நான் பூரி மசாலா செய்ய சொன்னேன்ல, போய் சேலை ஏறணும். விட்டுட்டு என்கிட்ட வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தா நான் ஒண்ணு சொல்ல வரேன் கேளுங்க. முன்னாடி வரைக்கும் நீங்க உங்க மகன் மட்டும்தான் இருந்தீங்க. ஆனா இப்ப நானே அம்மாவும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அது இருக்கட்டும், நீயும் ஆத்தாலும் என் வீட்டுக்கு வந்தீங்களே, பேர எங்க போயிட்டா? அவனே கையோட கூட்டிட்டு வந்துருக்கணும்ல. பேரனா வலுக்கட்டாம வாடா போலான்னு தான் கூட்டிட்டு வந்தேன். ஆனா அவன் தான் வர மாட்டேங்கிறான். அத்தையும் அவங்க அத்தை பொண்ணையும் விட்டுட்டு நான் வர மாட்டேன்னு சொல்லிட்டான். ஆமா, அப்படி நடிப்பீங்க நீங்க. தாலு மகளும் சேர்ந்துக்கிட்டு என்னமா நாடகம் போறீங்க? ஏன்டா உங்களை விட வாக்கும் சொன்ன மாதிரி என்னால கொஞ்சம் வேலை தான் பார்க்க முடியும். அம்மா மாதிரி எனக்கு வயசாயிடுச்சுல, என்னால முடிஞ்ச அளவுக்கு தான் என்னால வேலை செய்ய முடியும். வீட்டு மருமோ நீ வந்துட்டியே, நான் வேலை செய்யாமலாம் இல்ல. இப்போதைக்கு நீங்க செய்யுங்க, எனக்கு மேற்கொண்டு ஒவ்வொரு வேலை நான் பாத்துக்கிறேன். 2 பேர்த்தையும் உட்கார வச்சு நான் சாப்பாடு போடுறேன். நீங்க கவலைப்படுறீங்க? ஆமா, உட்கார வச்சு சாப்பாடு போடுறாளாக்கும். நீ நடக்கிற கதையை பேசுவியா? அப்ப வீட்டுல இருந்து வரவ வெறும் கையோட வீசிட்டு வந்து இங்க வந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு சாப்பிடணும். இதை சாப்பிட நினைச்சா ஆத்தா காரி வேற கூட கூட்டிட்டு வந்துட்டு அதுக்கும் பங்கு போடுறதா நான் இருக்கேன் பாரு. பிறகு எதுக்கு இருக்கீங்க நீங்க? சொல்லுங்க பாப்போம். எதுக்கு இருக்கிறது ஒரே ஒரு மருமக, அதுவும் நான் தான்.
மருமகளை நீங்க நல்லா பாத்துட்டு தானே வயசான காலத்துல நானும் உங்க நல்லபடியா பார்க்க முடியும். ஆமா கிழிச்ச நீ நல்லபடியா பாத்துக்கிறதுக்கு இப்பவா அப்பவான்னு எப்ப என்ன வீட்டை விட்டு துரத்தி விடலான்னு நினைக்கிறீங்க? ஐயோ என்னத்த என்ன இப்பெல்லாம் நினைக்கிறீங்க? உன்கிட்ட பேசி சமாளிக்க முடியாது. அதே மாதிரி எனக்கு வைக்கிற ஐஸும் என்னால ஏத்துக்கவும் முடியாது. ஏத்துக்க முடியாதா? சரித்த நாளை எப்ப என்கிட்ட எங்க அம்மா கிட்ட சகஜமா பேச முடியுதோ இது வரைக்கும் நானும் பொறுமையா இருக்கேன். இவ்வளவு தூரம் பொறுமையா போயாச்சு, கொஞ்ச காலம் தான். அடுத்த பொறுமையை தாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, நானும் என் புருஷன் என் பையன் 3 பேர் சந்தோஷமா வாழலாம்ல. நல்லா பேசுறீங்க, பேசுற பேச்சை கேட்டாலே தெரியுது. சேம் பொண்டாட்டி புள்ள 3 பேர் சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன். புரியுதுடி, நல்லா புரியுது. அப்புறத்துக்கு நீங்க இருக்கீங்க போங்க. நான் சொல்றத பூரி மசாலா செஞ்சு வைங்க, பசிக்குது எங்களுக்கு. ஓ எல்லா வேலையும் செய்யணும்னா நானா எல்லா வேலையும் செய்யணுமா? ஆமாத்த வேற யாரும் செய்வா? உன் மருமகளுக்காக நீ தான் எல்லா வேலையும் பார்த்தாகணும். நாளே தெரிஞ்சு போச்சு. கொஞ்சம் கூட மரியாதை கிடையாது. இதெல்லாம் பூரி செட்டு வைக்கணுமா? பூரி போங்க, எனக்கு பசிக்குது ரொம்ப. சீக்கிரம் செஞ்சு வைங்க போங்க. மாச்சி நைட் வந்து இடம் விட்டேல, ஏன் தப்பா போச்சு எல்லாமே. இருக்கலாம் என் மாமே வரட்டும். ஒண்ணு நான் வீட்டுல இருக்கிறதா இல்ல நீ வீட்டுல இருக்கதான் கேக்குறேன். ஐயோ என்னத்த நீங்க வேற என் பேச்சுதான் கேட்பாரு. இனிமே என் பேச்சுதான் கேட்டுதான் ஆகணும். பாக்குறேன்டி, நானும் பாக்குறேன். அவன் இந்த வீட்டுல என்ன இருக்க சொல்றானா இல்ல ஒண்ணு இருக்க சொல்ல நானும் பாக்குறேன். பாண்டியம்மா என்னம்மா, நான் இங்க இருக்கிறது உத்தேசமே கிடையாது. ஏன்னா நீ திரும்பவும் ஆரம்பிக்காதாமா. உத்தேசம் கிடையாது உத்வேகம் கிடைக்காதுன்னு ஏதாவது பேசி புலம்பிட்டு இருக்காத. மாமியார் பேசி இப்பதான் சமாளிச்சு வைக்கிறேன். நீயா ஒண்ணு சொல்லி வீட்டை விட்டு போறேன் எங்கேயே போறேன் யாரும் என்ன தேடாதீங்கன்னு சொல்லாத. எனக்கு என்ன தாண்டி பண்றது? அதனால உனக்கு உன் மாமியாருக்கு தான் சண்டை வருது. நான் மட்டும் எனக்கு அதுக்கு சண்டையே வராதாக்கும். ஏமா நீ வேற பார்த்தாலும் சண்டை போற ஆளு என் மாமியார் தான். நானும் சண்டை போற மாதிரி தான் பேசிட்டு இருப்பேன். இது உட்காருமா, அதான் சொல்லிட்டேல புடிச்சதை சமைச்சு வைங்கன்னு சொல்லியாச்சுல. என்ன மாமியாரே பாத்துக்கோ. அப்படி நம்ம சொல்றதை கேட்கலன்னா மாமியார் இந்த வீட்டை விட்டு அனுப்பிடலாமா? அப்புறம் ஏன் ராஜி என்ன இந்த வீட்டுல நீ இருக்கலாம் நான் இருக்கலாம், யாரும் எதுவும் கேட்க முடியாது. ஏமா நமக்கு பிடிச்சதையும் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம், அப்படிதானேமா? சரி. அப்புறம் ஏதாவது சிரிச்சு பேசிட்டு நீ என்ன உண்மையே இருந்துட்டு மா விட்டு போனவங்களை பத்தி நீ கவலைப்படாதம்மா. பொண்ணு வீட்டுக்கு வந்துட்ட, இனிமே நீ கலகலம் ஜாலியா இருமா. சரிம்மா, இப்படி நீ சொல்றது நல்லா தானே இருக்கு. அதை விட்டுட்டு நம்ம போய் வெளியே உட்காந்து டிவியை பார்ப்போம். என்ன சரியா? வா போவோம். முத்தி பாருங்க மாமா, சூப்பரா இருக்குல்ல, பார்க்கவே கண்கொள்ளா காட்சியா இருக்கு. இது வரைக்கும் முன்ன பின்ன அந்த இடத்துக்கு வந்ததே கிடையாது. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு, அப்படியே மனசு ரிலாக்ஸா இருக்கு. நம்ம வந்து 2 நாள் ஆயிடுச்சுல. நாள் எப்படி போச்சுனே தெரியல சின்ன பிள்ளை. ஆமா மாமா, வீட்டுக்கு நம்ம போனோம்ல மாமா. இருந்தா சரி வருமா? சின்ன பிள்ளை இப்படி சொல்றா, வந்து 2 நாள் தானே ஆகுது, உங்களாட்டி போகணும்னா நம்ம வீட்டுக்கு போறது இல்லையா? பாவம் மாமா, தனியா வீட்டுல இருக்காங்க. தனியா வந்து என்ன செய்வாங்க? அவங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்குல்ல தனியா இருக்கிறது. 2 நாள் வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டோம். போதும் மாமா, நம்மளும் கிளம்பலாம். சின்ன பிள்ளை இன்னும் 1 நாள் இருந்துட்டு போலாமே, சொல்றதை கேளு. சொன்னா கேளுங்க மாமா. 2 நாள் நம்ம ஊட்டி சுத்தி பார்த்ததும் போதும், பார்த்த இடமும் போதும். வாங்க கிளம்பலாம். சாப்பிடறதுக்காக வரிக்கி தைல எல்லாம் வாங்கிட்டு போலாம். நான் சொன்னா எதுவும் கேட்க மாட்டியே. இங்க வரணும்னு ஆசைப்பட்டுட்டேன், வந்தாச்சு சுத்தி பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதா? சரி. ஆனா இன்னும் 1 நாள் இருந்துட்டு தான் கிளம்புறோம். சந்தோஷ் மாமா, நான் சொன்னா கேட்க மாட்டீங்களா? கேட்க மாட்டேன். அடிதான் வாங்க போறீங்க பாருங்க. சின்ன பிள்ளை என்ன ஏன்னா காலையில ரொமான்ஸ் ஆக்கும். ஆமா பிள்ளை, ஊட்டிக்கு வந்து எதுக்காக ரொமான்ஸ் பண்ணதானே? இதுவும் நல்லா தானே இருக்கு. பேசுறத பார்த்தா என்ன பிள்ளை இப்படி பேசுற? நம்ம எதுக்காக வந்திருக்கோம்? ஜாலியா சந்தோஷமா ஊட்டி சுத்தி பார்க்க தானே வந்திருக்கோம். வீட்டு நீ என்னமோ ஊருக்கு போனோம், அம்மா பார்க்க போனோம், ஆத்தால பார்க்க போனோன்ட்டு. எனக்கு என்னமோ இப்படிதான் தோணுது, உன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போனோம், அதுக்காக தான் இப்படிலாம் சொல்றேன்ட்டு. அப்படிலாம் இல்ல, பாக்குற ஒரே நோக்கத்துக்காக தான் நானே கிளம்பணும்னு சொன்னேன். சரி நம்ம கிளம்புறது இருக்கட்டும். அடுத்து என்னங்கிறேன்? ஒண்ணும் இல்ல, இந்த இடத்த விட்டு எந்திரிங்க போலாம். சின்ன பிள்ளை கண்ணத்துல ஒரே ஒரு கிஸ் கொடுவேன். வேற பொழப்பே இல்லையா மாமா உங்களுக்கு? முத்தி பாருங்க, ஆள் இருப்பாங்க, பார்த்து என்ன நினைப்பாங்க? மத்த விஷயம் ரூம்ல போய் பாத்துக்கலாம், வாங்க போலாம். என்ன சின்ன பிள்ளை, கிளைமேட் சூப்பரா இருக்குல்ல, கண்ணத்துல தானே கிஸ் கேட்டேன். இங்க பாருங்க மாமா, நீங்க பாட்டுக்கு சட்டனை இப்படி சொன்னீங்க, நானும் பட்டுன்னு நினைச்சு நான் ரூமுக்கு போயிருவேன். பாரா என் பொண்ணாடி ரைமிங்லாம் பேசுறா. சும்மா வாயில வந்துருச்சு. இதுவும் நல்லாதான் இருக்கு. நான் ரூமுக்கு போலாமா? பாத்தீங்களா, உடனே ஆரம்பிச்சிட்டீங்க. மாமா இப்படி இருக்கீங்க, அப்புறம் எதுக்கு வந்திருக்கோம்? ஏன் அப்படி பேசுறீங்களா தெரியல மாமா. ஏன்டி இப்படி பண்ற? இங்க போலாம் வாங்க மாமா போலான்னு கூப்பிட்டுட்டு என்னமோ அடுத்தவங்க பாத்துருவாங்க, வாங்க ஊருக்கு போலான்னு சொல்லிட்டு இருக்க. பேசுறத கேட்டாலே ஊட்டி சூப் வேணுமாங்க, ஊட்டி சூப்பு. சின்ன பிள்ளை சூப் வாங்கலாமா? சூப்பா? என்ன மாமா சொல்றீங்க? பாரு ஒரு பெரியவர் வித்துட்டு வராரு, குளிர்ல சூப் வாங்கி குடிச்சா நல்லா இருக்கும்ல. அப்படிங்கிறீங்க? வாங்கி குடிச்சிட்டா போச்சு ஐயா. சொல்லு தாயி, சூப்பு குடிக்கிறியாமா? சூப்பு, காளான் சூப்பு. குடிக்கிறேன் ஐயா, கொடுங்க. என்ன கரெக்டா 2 பவுல் தான் வச்சிருக்கீங்க? தாயி வர வழியில எல்லாமே வித்து போச்சு, இந்த 2 சூப்பு மட்டும் தான் இருக்கு. வர வழியில உங்க 2 பேத்தையும் பார்த்தேன், சரி வாங்கிவீங்க தான் இங்க கொண்டு வந்தேன். சூப்பு ஓப்பனா இருக்கே, நல்லா இருக்குமான்னு கேட்காத, பக்கத்துல தாமா என் வீடு. அப்படியா பெரியவரே? பரவாயில்ல கொடுங்க. சரி தாயி சாப்பிடுமா, நல்லா இருக்கும், டேஸ்டா இருக்கும். சரிங்க பெரியவரே. பவுல் எவ்வளவுன்னு கேளு. பவுல 50 ரூபா தம்பி. 50 ரூபாயானே? 50 ரூபாங்கிறீங்க? நமக்காக எடுத்து வந்திருக்காரு போல இருக்கு, வாங்கிக்கலாம் மாமா. 50 ரூபா தானே? சரி சாப்பிடலாம் கூட. 2 பவுல் வாங்க சின்ன பிள்ளை, குடிக்கலாம். சரி மாமா. காசெல்லாம் அப்புறம் கொடுத்துக்கலாம் தம்பி, முதல்ல சூப்பை குடிச்சு பாருங்க, குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கொடுங்க ஐயா. சூப்பு வாசமே அவ்வளவு தூக்கலா இருக்கு, நல்லா இருக்கு போல இருக்கே. நல்லா இருக்கும் தாயி, என் சம்சாரம் தான் தினமும் செஞ்சு கொடுப்பா. நானும் பல வருஷமா விற்பனை பண்ணிட்டு இருக்கேன் தாயி, உங்க 2 பேருக்கும் கிடைச்சிருக்கு, குடிங்க. சரிங்க ஐயா. சூப் சூப்பரா இருக்குல்ல மாமா? அருமையா இருக்கு சின்ன பிள்ளை, நல்லா போட்டிருக்கீங்க சூப்பு.
குடிக்க குடிக்க அப்படியே எதமா இருக்கு. தம்பி நம்ம சூப் அப்படி குடிக்க குடிக்க நல்லா உள்ளார எதமா இறங்கும். சூப்புக்கு 50 ரூபா கேட்டீங்களே, நாங்க இல்ல 200 ரூபா இருக்கு. என்ன தம்பி 200 ரூபா கொடுக்குறீங்க? சூப் குடிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க கேட்ட காசை விட கூடவே கொடுத்தாச்சு. நீங்க கொடுத்த காசு எனக்கு 100 ரூபா மட்டும் போதும். எக்ஸ்ட்ராலாம் எனக்கு தேவையே இல்ல. அட என்னனே வாங்கிக்கோனே, கொடுத்ததா நினைச்சு வச்சுக்கோங்க. மேற்கொண்டு சூப்பு தயாரிக்கும் போது நினைச்சுக்கோங்க, சரிங்களா? சரி தாயி, நானப்பா என் சம்சாரத்திட்ட போய் இந்த பணத்தை கொடுக்குறேன். சரிங்கண்ணே, போய் கொடுங்க. சரி தாயி, அப்ப நான் வரட்டுமா? வாங்கண்ணே. அம்மா, நமக்கு எந்த ஊரு தாயி? புதுசா இருக்கீங்க. ஆக மொத்தம் இந்த ஊர்ல நினைக்கிறேன். இந்த ஊருக்கு சும்மா சுத்தி பாக்குறதுக்காக வந்திருக்கோம். அப்படியா தாயி? ரொம்ப நல்ல விஷயம். குளிர் நல்லா குளு குளுன்னு இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க தான் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஏன் தாயி நீ வேற? குளிர் தாயிங்கலாம் கார்த்திகை மார்கழி மாசம்லாம் ஊருக்கு பஞ்சமே கிடையாது தாயி இந்த ஊர்ல. நீங்க சொல்றது வேணா சரிதான். சரிண்ணே, நீ கிளம்புங்க. எங்க கிட்ட வெட்டியா பேசிட்டு உங்க நேரத்தையும் செலவழிச்சுக்கிறீங்க. நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. சரி தாயி, நான் வரட்டுமா? வரேன் தம்பி. சரிங்கண்ணே. சின்ன பிள்ளை சூடான சூப்பை குடிச்சது ஜிவ்வுன்னு உள்ளார. பாதம் பாதம் இவ்வளவு உள்ளார ஏறுதாக்கா. அப்படியே நான் என்ன சொல்லுவேனாக்கோ, என்னடி இப்படி சொல்ற? பட்டின கண்டத்துல விட்டுட்டு என்ன பண்ணுவீங்களாக்கோ? அடியே, நீ கேட்டனே எல்லாம் வாங்கி கொடுத்தேல, 200 ரூபா செலவு பண்ணி. நல்லா இருக்குன்னு 100 ரூபா கொடுத்தோம். நீங்க தான் 200 ரூபா கொடுன்னு கொடுக்க சொன்னீங்க. எல்லாம் செஞ்சிருக்காங்களே, கொடுக்கலான்னு தான். நமக்குன்னு வந்துருச்சுல, ஃபுல்லா குடிச்சு முடிங்க. அடுத்து நம்ம ரூமுக்கு போலாம். ரூமுக்கு போய் ரொம்ப தான் ஆசை என் மச்சானுக்கு. எப்ப பார்த்தாலும் இதே நினப்பு தான் போல இருக்கு. ரூமுக்கு போலாம். இடத்துல முத்தம் கொடு. சின்ன பிள்ளை புதுசே ஆசையா பொண்டாடிக்கிட்ட கேக்குறேன். இது தப்பாக்கும்? தப்பு இல்ல மாமா, தப்பே கிடையாது. அப்படின்னு சொல்ற மாதிரி பேசிட்டு இருக்க. கிட்ட எதுவும் பேச முடியாது. சாப்பிட்டுட்டே வாங்க, ரூமுக்கு போலாம். நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நாளைக்கு ஒரு நாள் இருந்துட்டு நம்ம ஊருக்கு கிளம்பி போவோம். என்ன சரிதானே? எப்பா இப்ப ஒத்துக்கிட்டியே. அந்த சூப்பு செஞ்ச வேலை தான் போல இருக்கு. ஆன டைம்ல சூப் எடுத்துட்டு வந்துட்டாரு. அதுவும் உடம்பு கலர போய் போது நிப்பாட்டுங்க. இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க ஊருக்கு கிளம்புன்னு சொல்லிடுறேன். ஆமா, பாத்துக்கோங்க. எதுவும் சொல்லல, வாயை மூடிட்டு இருக்கேன். ஆமா, வாயை மூடிட்டு சூப்ப குடிங்க. சரிங்க மேடம். தானே அந்த அம்மா வீடு. வீட்டுக்கு வந்து கலை மருமன் ஒருத்தி. அவ வீடு இதுதான். உள்ளாரப்ப என்ன ஏதுன்னு கேட்டுருவோம். கேட்டு விட்டு வெளியே துரத்தி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு ரெண்டு நம்ம உசுர வாங்குதுங்க. தாங்க வீட்டுக்குள்ளார யாரு இருக்கீங்க? வெளியே வாங்க முத. ஹலோ, யாருங்க? அடி ஆத்தா, அடி ஆத்தா. என்னை பார்த்து யாருன்னு கேட்டுட்ட? புஷ்பா, என்னை பார்த்தா யாருன்னு தெரியலையாக்கும்? தானேம்மா பாண்டியம்மா மாமியாரு. ஆமா, பாண்டியம்மா மாமியார் தான். சரி, ஏமா இப்ப வந்திருக்கீங்க வீட்டுக்கு? அம்மா உள்ளார வாங்க. ஏன் வெளியே நின்று பேசிட்டு இருக்கீங்க? வந்து பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. நின்று பேசிட்டு போறேன். என்னாச்சுன்னு இப்படி கத்திட்டு இருக்கீங்க? மாமியார் நாத்தனாரும் அந்த 2 ராட்சசி என் வீட்டுக்கு தான் வந்திருக்குங்க. வந்து ஏன் உயிரை வாங்குறாங்க. இந்த வேலை செஞ்சு கொடு, இந்த வேலை செஞ்சு கொடு, இதை சமைச்சு கொடுன்னு என்னை பொழுதுனைக்கு வேலை வாங்குதுங்க. என்னம்மா சொல்றீங்க? பாரு, உனக்கு எனக்கு சண்டையே கிடையாது. மொத்தம் அது 2 வீட்டுல உட்காந்து எங்கிட்ட சண்டை போறதுனாலதான் நானும் எங்க வீடு தேடி வந்துட்டேன். இருக்கிய மருமகன் பேரு. உன் மாமியார் எங்க போயிட்டா, நாத்தனா எங்க போயிட்டான்னு தேடிட்டு வர மாட்டீங்க. இப்படி இருந்தாலும் என் வீட்டை தேடி எங்கேயும் போக மாட்டாங்க. அங்கதான் வந்திருப்பாங்கன்னு உனக்கே தெரியாதாக்கும். நீயே வந்து கூட்டிட்டு போக வேணா? அதை விட்டுட்டு வீட்டுக்குள்ள இருந்தீனா? தேடி வந்ததுக்கு அப்புறமும் யாரு எவர் எதன்னு கேட்டு எதுவுமே தெரியாதமா நின்னா? இல்லம்மா, அத்தையும் பாண்டியம்மாவும் எனக்கு என்ன செய்வீங்க ஏது செய்வீங்கன்னு தெரியாது. எப்படி அந்த 2 ராட்சசையும் அந்த வீட்டை விட்டு கூட்டிட்டு போயிருங்க. அதான் என்னோட விருப்பமே. அதை விட்டுட்டு கனகா மருமக புஷ்பாவும் இன்னொரு பொம்பளையும் சண்டை போட்டு இருக்குங்க. என்னவா இருக்கும்? இதை போய் கேட்போம். இந்த மோய்